நோஃபேப்பில் எப்படி மெடிடேட் பண்ணணும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நமக்கு 2 அண்ணா இருக்குது, ஒன்று பாடி, இன்னொன்று மைண்ட். நோஃபேப்பில் நம்ம ரெண்டையுமே மெடிடேட் பண்ணது நல்லது. ஸோ நிறைய பேர் ஏன் இந்த ப்ராக்டிஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலன்னா அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்க. ஆனால் நோஃபேப்பில் இருக்கேன் இப்படி மட்டும் இருந்தால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்? நீங்கள் மெடிடேட் பண்ணணும், பாடிக்கும் சரி மைண்டுக்கும் சரி. அப்போ தான் அதை சமநிலை கொண்டு வர முடியும். ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி. மெடிடேஷன் இல்லாமல் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியாது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியலை. என்ன தான் நீங்கள் அந்த எனர்ஜி எடுத்து ஜிம்மு அது இதுன்னு போனால் கூட ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபார் த பாடி, ஃபார் த மைண்ட். ஸோ வந்து இப்போ ரெண்டுமே கனெக்டட் தான். பாடி, மைண்டு, சோல் எல்லாம் கனெக்டட் தான். ஆனால் நம்ம தனித்தனியாக போனால் நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து பாடிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த உடம்பு அதுக்கு வந்து உங்களுக்கு ஹானியாக இருக்குது, உடம்புல ஹானியாக இருக்குது, காலைல எழும்பும்போது இப்படி இருக்குங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு நீங்கள் பிராணாயாமா, ப்ரீத்திங். உடம்பு வந்து அசிடிக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து ஹானி அதிகமாக இருக்கும், அந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அசிடிக்னா இப்போ வந்து ஒரே இதாக இருக்கே, ஒரே மூடாக இருக்கே, ஸோ அதுதான் அசிடிக். ஆல்கலைன்னா நான் சமநிலையில் இருக்கேன், ஓகே, என்னால் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ அது வந்து pH மாறும். ஸோ நீங்கள் நல்லா டீப்பாக ப்ரீத் பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் ப்ரீத்திங் இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு நிமிஷம் டீப்பாக பிடிச்சி வச்சுருக்கீங்க, இப்படி பண்ணும்போது உங்கள் உடம்பு வந்து நார்மல் ஆயிடும், சமநிலைக்கு வந்துடும். ஸோ வந்து பாடியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ பாடி மைண்டையும் ஈஸியாக மூச்சு கனெக்ட் பண்ணிடும். ஆனாலும் நீங்கள் தனித்தனியாக பண்ணலாம் நான் நினைக்கிறேன். மைண்டுக்கு என்ன பண்ணலாம்? இது அன்றைக்கி ஒரு ஆள் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ மைண்டுக்கு எப்படி மெடிடேட் பண்ணலாம்னா, மெடிட்டோன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப் இல்லாமல் பண்ணலாம், சும்மா உட்காந்துருக்கணும். ஸோ அந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். MEDITO, மெடிட்டோ. இதை டவுன்லோட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ மைண்டுக்கு எப்படி பண்ணணும்னா, நீங்கள் ஒரு மெடிடேஷன் இதை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கணும். தாட்ஸ் வரும், காலையில் எப்படி நடந்து, ஓகே, மத்தியானம் எப்படி நடந்து, அந்த இது அப்படி, இந்த இது இப்படின்னு ஏகப்பட்ட தாட்ஸ் வரும். ஸோ மைண்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் டெய்லி குளிக்கிறீங்க, ஏன் நான் நினைக்கிறேன் நீங்கள் டெய்லி குளிக்கிறீங்க, ஐ ஹோப். ஸோ எது உடம்பு சுத்தமாக வைக்கணும், அப்போ மனசையும் சுத்தமாக வைக்கணும்ல. அது எப்படி? அது மெடிடேஷன். நீங்கள் வந்து அப்படியே இருக்கீங்க, உங்கள் எண்ணங்களை அப்படியே பார்த்துட்டு வருது போகுது, அதை அடிக்கடி பண்ணணும். நான் சில நேரம் பண்ணாமட்டா எனக்கு வந்து அந்த மனசில் இருக்க அந்த சுத்தம் போயிடும், அந்த ஹைஜீன். ஸோ வந்து நீங்கள் மனசையும் க்ளீனாக வச்சுக்கிறது எப்படின்னா மெடிடேஷன். ஸோ மைண்டுக்கு என்ன மெடிடேஷன் பண்ணணும்னா, தாட்ஸ் வருது போகுது, உங்கள் எமோஷன்ஸ் வருது போகுது. அந்த எமோஷன்ஸ் நீங்கள் கிடையாது, அது வருது போகுது. அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற ஒரு ஆதாரம், ஒரு விட்னஸ் அப்படி. ஸோ வந்து பீஸ் இப்படி இருந்தால் உங்களுக்கு பீஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் இந்த ப்ராக்டிஸை பண்ண மாட்டாங்க, இந்த வீடியோவில் கேட்குறாங்க, பண்ண மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் நோஃபேப் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க. ஸோ இதுக்கு இதோட கீ என்னன்னா மெடிடேஷன், தியானம். அது பாடிக்கு இருக்கட்டும், மைண்டும் இருக்கட்டும், ப்ரீத்திங்காக இருக்கட்டும், இல்லை தாட்ஸ், நம்ம எண்ணங்கள் அதை வந்து போகிறத பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ அதை நீங்கள் பண்ணால் தான் இந்த சீமன் ரிட்டன்ஷனை நீங்கள் நோஃபேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நோஃபேப் எடுத்துருங்க, நீங்கள் வந்து ஒரு ஆல்கமிஸ்ட், அதாவது எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரிமூவிங் யுவர் லோவர் செல்ஃப் ஈகோ. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈகோ இருக்கும், யாராக இருந்தாலும் சரி. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மூளை, ஹார்ட் இருக்கோ அந்த மாதிரி ஈகோ, இது வந்து ஒரு பார்ட்டு. இது வந்து கார்ல் யுங்னு ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது ஈகோ வந்து ஒரு சவுண்டு கிடைச்சல. ஸோ ஈகோ வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் எப்படி இயங்குதோ அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்க மாதிரி நம்ம ஈகோ வந்து மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எடுக்கிற நிறைய தப்பான விஷயங்களுக்கு ஈகோ தான் காரணம். இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிடு, ஹோட்டலில் போய் இன்னைக்கு பரோட்டா சாப்பிடு, இல்லை வெளியே போய் பப்ஸ் சாப்பிடு, இதுதான் ஈகோக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஹையர் செல்ஃப் என்னதுன்னா, ஓகே இன்னைக்கு நம்ம சாப்பிடாம நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம். ஏன்னா அப்போ தான் நம்ம காடு கூட கனெக்ட் ஆக முடியும். இன்றைக்கி நான் இந்த வீடியோ பார்க்க மாட்டேன், இல்லை அந்த பொண்ணை கால் பண்ண மாட்டேன். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், லிட்ரலாக சொல்லலை. நான் வந்து பான் பார்க்கக்கூடாது, ஏன்னா அது என்னோட லோவர் செல்ஃப், என்னோட உலகளாவிய விஷயம். அது வந்து எனக்கு நல்லது கிடையாது. இது வந்து ஹையர் செல்ஃப். லோவர் செல்ஃப் என்னன்னா, ஓகே நான் சந்தோஷமாக இருக்கணும், பார்க்கணும், அப்படி எப்படி இருக்கக்கூடாது. அதுதான் ஈகோ. ஸோ நீங்கள் இப்போ மெடிடேஷனில் இருக்கும்போது நீங்கள் ஈகோவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அதை ஸ்மூத்தாக்கி அப்படி இல்லாமலே ஆக்குறீங்க. ஆனால் உங்கள் ஈகோ வந்து ஒரு குழந்தை மாதிரி, அதை வந்து நீங்கள் வெறுக்கக்கூடாது, அதையும் நேசித்து அப்புறம், ஏன்னா அதையும் நம்ம நேசித்து தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஸ்பிரிச்சுவல். இது நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் எடுக்கிற நிறைய தப்பான முடிவுகளும் உங்கள் ஈகோ தான் காரணம். ஸோ ஈகோ வந்து என்னென்னா, உடனே எடுக்கிற முடிவு, டக்குன்னு எது நல்லது அப்படி. அது அனிமல் பேஸ்ட். ஒரு நாய் வந்து என்ன பண்ணும், பசிச்சா சாப்பிடும். நம்ம நாய் கிடையாது. நாய் ஓகே, ஆனால் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், நம்ம மனுஷங்க, நமக்கு தான் அந்த யோசிக்கிற திறன் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் நமக்கு கான்சியஸ்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் யோசித்து ஹையர் செல்ஃபாக யோசிக்கணும். அதுதான் உங்களுக்கு தேவை. ஸோ ஓகே காய்ஸ், இது ஒரு சிம்பிள் வீடியோ. யாருக்காவது பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே லிங்கை புக் பண்ணி என்கிட்ட பேசலாம், இல்லாட்டி இட்ஸ் ஆல்வேஸ் குட்.